ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி. இப்பல்லாம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசுற மாதிரி தான் அமெரிக்காவுடைய அதிகாரிகள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இன்றைக்கு அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் ஊடாக ஒரு வெள்ளை மாளிகையில ஒரு ஊடக சந்திப்பு நடந்தது. இந்த ஊடக சந்திப்புல இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக அல்லது வரப்போற விடயங்கள் தொடர்பான ஏதாவது முன்னேற்றகரமான தகவல்களை சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தா, பெரிய அளவான எச்சரிக்கைகள் தான் தொடர்ச்சியாக அவங்களுடைய பக்கமாக வந்தது. பாதுகாப்பு செயலாளர் ஒரு விஷயத்த சொன்னாரு. இப்பொழுது ஈரான் முடிவெடுக்க வேண்டிய நிலையில் இருக்கு. அதாவது உங்களுடைய மக்களுடைய நலனுக்காக மக்களினுடைய எண்ணங்களை நீங்க தான் உணர்ந்து நீங்க தான் சரியான முடிவு எடுக்கணும். நீங்க சரியான முடிவு எடுக்கல அப்படின்னு சொன்னால் இப்ப நடக்க போற பேச்சுவார்த்தையில எந்த விதமான முடிவுகளும் எட்டப்படல, இல்ல எந்த ஒப்பந்தமும் கைச்சாத்தாகல அப்படின்னு சொன்னா உடனடியாக அமெரிக்கா போரை தொடங்குவதற்கு தயாராக இருக்கிறது. முதல் நடந்த போரை விட மிக வலுவான போரை இன்னும் அதிகமான பலத்தோடு கொண்டு ஈரானை தாக்குவதற்கான ஆயத்தங்களை அமெரிக்க படைகள் செஞ்சிருக்காங்க. எனவே இதனால ஈரான் இதுல சரியான முடிவை எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கை. இது மட்டும் இல்லாம இப்பொழுது ஈரானுடைய துறைமுகங்களுக்குள்ள செல்லுகின்ற கப்பல்கள், வெளியேறுகின்ற கப்பல்களை தடுக்கின்ற நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். இது 100 செய்து கொண்டு வரோம். இது எத்தனை வருட காலமானாலும் நாங்கள் இதை தொடர்ந்து செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். இதைவிட அதிகமான விஷயங்களையும் செய்யலாம். தொடர்ந்து குண்டு தாக்குதல்களை நடத்துறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவுக்கு பிறகு, அதாவது விமான தாக்குதல், அதோட ஈரானுடைய உட்கட்டமைப்பு, எரிசக்தி, மின்சார கட்டமைப்புகள் மீதும் தொடர்ந்து நாங்கள் தாக்குதலை நடக்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு தகவலை அவருடைய ஊடக சந்திப்பில் வைத்து குறிப்பிட்டிருக்காரு. இது இப்போ பத்தி எறிகின்ற ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. மீண்டும் அமெரிக்கா போருக்கான ஒரு ஆயத்தத்தை தான் செய்து கொண்டிருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. என்றா அமெரிக்காவுடைய பாதுகாப்பு செயலாளர் இப்போ இருக்கிற முக்கியமான பதவியில் இருக்கிற ஒரு முக்கியமானவர், அதாவது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த இராணுவ நடவடிக்கைகளின் மிக முக்கியமானவர். இவருடைய கருத்து அப்படின்றது ஒரு பெரிய விஷயம்தான். அதாவது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர் சொல்லுகின்ற கருத்தை விட இது கொஞ்சம் பலமானதுன்னு சொல்லலாம். எனவே அவர் இந்த மாதிரி ஒரு தகவலை வெளியிட்டிருப்பது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையான ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்பொழுது நேற்றைய நாளில் பாகிஸ்தானுடைய முக்கிய இராணுவ தளபதி ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானுக்கு சென்றிருந்தார். நேரடியாக அங்கு சென்று ஈரானுடைய அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். வருகின்ற நாட்களில், குறிப்பா இந்த பேச்சுவார்த்தை சனிக்கிழமை அல்ல ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இஸ்லாமாபாத்தில் நடக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதுக்கிடையில 2 கிழமை போர் நிறுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டு வருது நாட்கள். இதுக்கிடையில இந்த பேச்சுவார்த்தை நடந்து முடியணும்ன்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு அறிவித்தல்களும் 2 பக்கமும் மாறி மாறி வைக்கின்ற நிபந்தனைகள் பெரிய அளவாக இருக்கிறது. இப்பொழுது ஈரான் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை வச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு சவாலாக அமெரிக்காவுக்கு இருக்க போகுது. அதாவது இப்பொழுது நீங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய துறைமுகங்களுக்குள்ள வார கப்பல்களை தொடர்ச்சியாக தடுப்பீர்களாக இருந்தால் செங்கடல், ரெட் கடல் மூலமாக செல்லுகின்ற அமெரிக்காவுடைய கூட்டாளி நாடுகளுடைய கப்பல்களை நாங்கள் ஈரான் கடற்படையை வைத்துக் கொண்டு தடுப்போம். இதை நாங்கள் எவ்வளவு காலம் பண்ணுவாலும் தொடர்ந்து தடுப்போம், அதுக்கு தாக்குதலை நடத்துவோம் என்ற அறிவித்தலையும் எச்சரிக்கையும் அவங்க விடுத்திருக்காங்க. இது பெரிய ஒரு சவாலாக அமெரிக்காவுடைய இந்த விடயத்தில் இருக்க போகுது. 2 பக்கமும் போர் கடல்ல கூட நடக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. நான் ஈரான் இதை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்க மாட்டாங்க, நாங்கள் இதை தொடர்ந்து செய்வோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை வரும் வரைக்கும் தான் அவங்க காத்திருக்காங்கன்றது சர்வதேச ரீதியில் பேசப்படுற விஷயம். ஈரான் கொஞ்சம் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு இடத்தை கொடுத்து அதற்கு பிறகு முடிவுகளை எடுக்கலாம் என்ற நிலைப்பாட்டில் இப்ப இருப்பதாக சொல்லப்படுது. ஆனால் அமெரிக்கா இன்னமும் தாங்கள் போருக்கு தயாராகின்ற நிலைமைகளையே உருவாக்கி இருப்பதாக மற்ற பக்க விமர்சனங்கள் இப்பொழுது எழுந்திருக்கிறது. குறிப்பா அமெரிக்காவும் இந்த போர்ல இருந்து வெளிவரணும் அப்படின்றதுல ஆர்வமா இருக்காங்க. ஈரானும் இந்த போர்ல இருந்து வெளிவரணும்ன்றதுல ஆர்வமா இருக்காங்க. ஆனா யார் இதுல அதிகமா விட்டு கொடுக்கிறது, யார் இதுல வெற்றி பெற்றோம் என்பதை காட்டிக்கொள்றதுலாம் இப்ப பெரிய ஒரு சவால் 2 பேருக்குமே இருக்கு. இந்த ஒரு சவால் 2 பேருக்குமே இருக்கிறதால யாருமே இதை விட்டு கொடுத்து நாங்கள் வெற்றி பெற்றோம் அல்ல நீங்க வெற்றி பெற்றீங்க என்ற அளவுல விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்பது இதுல வெளிப்படையாக தெரிகின்ற இன்னும் முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. இதுக்கிடையில சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு சில கருத்து மாற்றங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. சீனாவுடைய செய்மதி தொடர்புகளை வைத்துக்கொண்டு, அதாவது உளவு செய்மதியினுடைய தொடர்புகளை வைத்துக்கொண்டு தான் மத்திய கிழக்குல ஈரான் அமெரிக்க படைகள் தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக வெளியான செய்தி. இதுக்கு பிறகு அவங்களுக்குள்ள சில விஷயங்கள் இப்பொழுது பேசப்பட்டிருக்கிறது. சீனா எந்த வகையிலும் அந்த மாதிரி ஒரு உதவியை செய்யல, ஆயுதங்களும் பலங்கள் என்ற மாதிரியான
தகவலை வெளியிட்டிருக்காங்க. எனவே இது ஒரு பெரிய ஒரு முரண்பாட்டுக்குள்ள இருக்கு. வருகின்ற மாசம் சீனாவுக்கான விஜயத்தை அமெரிக்க ஜனாதிபதி மேற்கொள்ள போறாரு. அதுக்கிடையில அவங்களுக்குள்ள ஒரு கருத்து மாற்றம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு. பெரிய அளவாக ஒரு மோதலாக இல்லாட்டியும் இப்படி நடந்திருக்குமா இல்லையா என்ற மாதிரியான பெரிய ஒரு சந்தேகங்கள் இப்பொழுது எழுந்திருக்கிறது. சீனா முற்றுமுழுதாக மறுத்துட்டாங்க. அதை வச்சுக்கொண்டு எங்களுக்கு நீங்க வரிகளை உயர்த்தினாக இருந்தால் அதுக்கு நாங்க சரியான பதில் கொடுப்போம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு எச்சரிக்கைக்கான ஒரு விஷயம் தான். அந்த அடிப்படையில் அமெரிக்க ஜனாதிபதி என்ன சொல்றாருன்னு சொன்னா, இப்பொழுது ஈரானுக்கு நீங்க யாரெல்லாம் உதவி செய்றீங்களோ அவங்களுக்கு 50% வரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த மாதிரி மாறி மாறி பல விஷயங்களை தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டே இருக்காங்க ரெண்டு தரப்புமே. இதுக்குடையில இன்னும் ஒரு பதட்டமான ஒரு அறிவித்தல் வந்திருக்கிறது. ஐரோப்பாவில் விமானங்களுக்கு பயன்படுத்துகின்ற எரிபொருள் இன்னும் சரியாக 6 கிழமைகளுக்கு மாத்திரம்தான் இருக்கின்ற தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த தகவலானது வருகின்ற நாட்களில் இது நிவர்த்தி செய்யப்படவில்லை என்றால் விமானங்களுடைய எண்ணிக்கை குறைப்பு, அதாவது சேவையில் ஈடுபடுத்துகிற விமானங்களுடைய எண்ணிக்கையில் குறைப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இதனால விமானங்கள் மட்டுப்படுத்தப்படும். 10 விமானம் ஓடுற இடத்துல 2-3 தான் ஓட வேண்டியிருக்கும். முக்கியமான சேவைகளுக்காக மட்டும்தான் பயன்படுத்தப்பட வேண்டியிருக்கும் என்ற தகவல் இப்பொழுது வெளியாக இருக்கு. இதனால உலகத்தினுடைய பல விமான சேவைகள் ரத்து செய்யப்படும் அப்படின்ற தகவல் வெளியாக இருக்கு. 6 கிழமைக்கு தான் இருக்கு அப்படின்றது ஒரு கவலைக்குரிய விஷயம்தான். இந்த கிழமைகளுக்குள்ள இந்த விடயங்கள் தீர்க்கப்படலைன்னு சொன்னா இது உச்சகட்டத்தை அடையும். உலகத்தின் பல இடங்கள் முடக்கப்படும் என்றதான் இதுல இருக்க முக்கியமான விஷயமே. பல நாடுகளுக்கு இடையிலான தொடர்புகள் இல்லாமல் போக நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஐரோப்பாவினுடைய விமான சேவைகள் பாதிக்கப்படுதுன்னு சொன்னா அவ்வளவு இலகுவானதல்ல. பொருளாதாரம் பல நாடுகளுடைய பொருளாதாரத்தில் கை வைக்கப்படும். ஐரோப்பாவினுடைய பொருளாதாரத்தில் கை வைக்கப்படும். அதோடு மட்டுமில்லாமல் போக்குவரத்து, உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய சேவைகள் என்று ஏராளமான துறைகள் முழுமையாக பாதிக்கப்படும் சொல்லப்படுது. 6 கிழமைக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுனால இன்னும் ஒரு கிழமைக்குள்ள இந்த தீர்வுகள் இல்லைன்னு சொன்னா விமானங்கள் ரத்து செய்யும் அல்லது விமானங்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்படும் சொல்லப்படுது. இது ஒரு ஆபத்தான விஷயமாக இப்போ பார்க்கப்படுது. இந்த போர் கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியிலிருந்து இந்த பேச்சுவார்த்தை அல்லது இந்த யுத்த நிறுத்தம் வரும் வரைக்கும் கிட்டத்தட்ட 40 நாட்கள் நடந்தது. இந்த 40 நாட்களுக்குள்ளேயும் இந்த போர் நேரடியான தாக்குதல்கள், குண்டு தாக்குதல்கள், விமான தாக்குதல்கள், ட்ரோன் தாக்குதல்களையும் தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான போர் ஒன்று இதுக்குள்ள நடந்திருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. அதாவது இப்பொழுது இணைய வழி தாக்குதல்கள் அப்படின்றது பொதுவாக ஒரு திணைக்களத்தையோ அல்லது தனிப்பட்ட ஒரு தகவலை எடுக்கிறதோ அல்லது நிறுவனங்களுடைய தகவல்களை திருடுறது என்ற மாதிரியான பல தாக்குதல்கள் இருக்கு. ஆனால் இது ஒரு வித்தியாசமான தாக்குதலாக இந்த இணைய வழி தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக, இந்த தாக்குதல்களுக்கு மத்திய இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுது. இது ஈரானுக்கு வெளியிலிருந்து மத்திய கிழக்கை குறிவைத்தும் அமெரிக்கர்களை குறிவைத்தும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுது. எப்படின்னு சொன்னா இப்போ உங்களுடைய சமூக வலைத்தளங்கள் மூலமா உங்களுடைய இமெயில்களுக்கு, வாட்ஸ்அப்புகளுக்கு செய்திகளை அனுப்புறது, அதாவது பரபரப்பான பதட்டமான செய்திகளை அனுப்புவது, இந்த மாதிரியான தாக்குதல் நடந்திருக்கு, இந்த மாதிரியான தாக்குதல் நடத்தப்படுது, இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து வெளியேறுங்கள், இந்த மாதிரியான தகவல்களை, பொய்யான தகவல்களை ஒவ்வொருவருக்கும் அனுப்பி அவங்கள பதட்டம் அடைய செய்கிறது என்பது மன அளவில் அவர்களை பாதிப்படைய செய்கின்ற ஒரு தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5 லட்சத்துக்கும் அதிகமானவர்களுக்கு இந்த மாதிரியான தகவல்கள் பரிமாறப்பட்டிருப்பதாக கண்டறிஞ்சிருக்காங்க. இது ஒரு புது வகையான தாக்குதல் முறைமை அப்படின்னு சொல்லப்படுது. மனதளவில் பொதுவாக இப்போ நம்ம நம்மளை பயமுறுத்துற விஷயங்கள், வெளியில் என்ன நடக்குன்னு தெரியாது சில பேருக்கு, ஆனால் மொபைலில் வர விஷயங்களை வச்சுக்கொண்டு நாம் அதை கணக்கெடுக்க முடியாது. அந்த மாதிரியான மக்களை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஒருத்தருடைய தகவல்களை திருடுறது மட்டுமில்லாமல் இந்த மாதிரியான தாக்குதல்களும் இனி வருகின்ற காலத்தில் நடக்கும். இது நேரடி தாக்குதலை விட மோசமானது அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவரை மனதளவில் தாக்கி அவரை எதுவும் செய்ய முடியாத அளவில் முடக்குவது என்பது. இந்த மாதிரி ஒரு தாக்குதலை, புதுவிதமான தாக்குதல் ஒன்றை இந்த முறை கையாண்டிருக்காங்க என்றது இப்ப ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்துக்குள்ளான விஷயமாக மாறி இருக்கிறது. இது வருகின்ற காலங்களில் ஒரு தாக்குதலோ அல்லது நேரடியான ஒரு நாடுகளுக்கு இடையில நடக்கின்ற விடயங்களை தாண்டி இது ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும்னு சொல்லப்படுது. இப்படி நிறைய விஷயங்கள் இப்பொழுது புதுசா இந்த தாக்குதலுக்குள்ள என்ன நடந்தது, இந்த போருக்குள்ள என்னென்ன விஷயங்கள் எல்லாம் புதிதாக இணைக்கப்பட்டது என்பது தொடர்பான தரவுகள் இப்பொழுது வெளியாகி கொண்டிருக்கிறது. இலங்கையில கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்குமான காலப்பகுதிக்குள்ள மட்டும் 42 விபத்துகள் இடம்பெற்றிருக்கிறது. பாரிய விபத்துகள், சின்ன சின்ன விபத்துகள் இல்ல, பாரிய விபத்துகள். இந்த 42 விபத்துகள்லையும் 44 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதிக வேகம், மது போதையில வாகனம் செலுத்தியது, இது ரெண்டும் தான் பிரதானமான காரணம் என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இது போன வருஷம் இதே காலகட்டத்துக்குள்ள போன வருஷம் இந்த விபத்துக்களால 25 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுவும் பெரிய தொகை தான். இதை விட அதிக அளவான கிட்டத்தட்ட அரைவாசிக்கு மேல அதிகரித்திருக்கிறது இந்த வருஷம். மறக்காதீங்க, நாளைக்கு 17ஆம் தேதி
ஆட்பதிவு திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள் நடக்காதுன்னு சொல்றாங்க. காரணம் கணனி கட்டமைப்புல ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த செயற்பாடுகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது சரி செய்கின்ற நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. சில வேளைகளில் சரி செய்யப்பட்டால் அது நடைமுறைக்கு வரும்னு சொல்றாங்க. ஆனால் நாளைக்கு ஆட்பதிவு திணைக்களம் பொதுவா ஐடென்டி கார்டு எடுக்கிறீங்க அல்லது விண்ணப்பிக்க போறீங்க, அங்க போகாம இருக்கிறது நல்லம். தெரிஞ்சு கொண்டு போங்க, இது ஓபன் பண்ணிட்டாங்களா இல்லையா என்ற தகவல்களை அறிந்து கொண்டு போங்க. வரும் மாசத்துல எரிபொருள் விலை திரும்பவும் இலங்கையில் அதிகரிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நம்ம எதிர்ப்பு கூறதில்ல பார்க்கும்போதே தெரியுது. காரணம் இன்றைக்கு ஒரு தகவலை பார்க்க கிடைச்சது.